ஒரு சூப்பரான உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு 4 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேங்காய், வெள்ளைப்பூண்டு, உப்பு, வரமிளகா அண்ட் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுட்டு இது கூடவே பெரிய வெங்காயம் அண்டு கொத்தமல்லி, சோம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் பொடி அண்டு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த தண்ணி கொதி வர வரைக்கும் இருக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளி கரைசல் அண்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போது குழம்பு நல்லா கொதி வரும்போது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு இருக்கட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான உருண்டை குழம்பு ரெடியாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.